இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தனித்திறமையானது இருக்கத்தான் செய்யும். இந்த தனித்திறமையாகப்பட்டது எப்பொழுதும் ஒவ்வொரு உயிரினமிடத்தும் இயற்கையாகவே காணப்படும் பொதுவான ஒன்றுதான். இந்த திறமையின் வழி செயல்பட நினைக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த திறமைக்கேற்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதும் இயற்கைதான். எல்லா இடங்களிலும் உணர்ச்சிகளாகப்பட்டது வெளிப்படத்தான் செய்யும். வேகமாக செயல்படும் திறனானது இருந்தால் பரவசம் என்னும் உணர்ச்சியாகப்பட்டது இந்த திறமையில் தோன்றும். கூர்மையான புத்தி கூர்மையுடன் செயல்படும் திறனானது இருந்தால் அமைதி நிலையில் இருக்கும் உணர்ச்சியாகப்பட்டது அரணாக திறனானது சற்று குறைவாக இருந்தால் செயல்கள் கடினமாக தோன்றும். செயல்கள் கடினமாக தோன்றும் பொழுது கோபம், உணர்ச்சி வாசம் போன்ற சங்கடம் தரும் உணர்ச்சிகளாகப்பட்டது தோன்றும். தேர்வு எழுதும் மாணவன் தேர்வில் முழு மதிப்பெண் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் படித்து புரிந்து வைத்ததை எழுதும் பொழுதும் குறிப்பிட்ட மணி அளவிற்குள் தேர்வை எழுதி முடிக்க வேண்டும் என்று எண்ணுவான். எண்ணத்திற்கேற்றவாறு தேர்வறையில் சற்று சுறுசுறுப்புடன் செயல்படுவான். கை மூலம் எழுதும் பேனாவிற்கு மதிப்பளித்து பாடத்தில் உள்ள கருத்தை எழுதுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக எழுத வேண்டும் என்று செயல்படும் பொழுது கைகளில் வலி ஏற்படுகையில் உடலானது துன்பத்தை உணரும். இந்த வகையான அதிகப்படியான மதிப்பெண்ணை பெறும் திறன் கொண்ட மனமானது நினைத்த மதிப்பெண்ணை பெற சற்று துன்பம் என்னும் உணர்வை உணர்ந்தும் அனுபவித்தும் தான் ஆக வேண்டும். இந்த இடத்தில் எழுதும் இந்த திறனுக்கு ஏற்ற சற்று கடினம் மற்றும் துன்பம் என்னும் உணர்வுக்கு மதிப்பளித்தால்தான் நிச்சயம் இந்த உணர்வே எழுதும் இந்த திறமைக்கு ஏற்றவாறு ஒத்துழைக்கும். திறமைக்கேற்ற மகிழ்வான உணர்ச்சிகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது சில திறமையுடையோர் ஆனந்தத்தோடு செய்யும் திறனானது தன்னுள் இருக்கும். உதாரணமாக சில நகைச்சுவையை செய்யும் மானுடர்கள் செய்யும் நகைச்சுவையை நன்றாகவே செய்வர். அது ஏன் என்று கேட்டால் தன்னுள் நகைச்சுவை திறனானது நன்றாகவே இருக்கும். இந்த திறனை வெளிப்படுத்துவதற்கு நிச்சயம் மகிழ்ச்சியையே நன்றாக வளர்த்து கொள்வர். இந்த இடத்தில் நகைச்சுவை வெளிப்பட மகிழ்வான உணர்ச்சியும் சுறுசுறுப்பான உணர்ச்சியும் தான் அதிகம் தேவைப்படும். இந்த நகைச்சுவை திறமையை அதிகம் வளர்த்து கொள்ள மகிழ்ச்சியான மனமும் சுறுசுறுப்பு மற்றும் நன்மை தரக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும். திறமைக்கேற்ற இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நகைச்சுவைக்கேற்ற மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அதிகம் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை உணர்ச்சிகளானது நகைச்சுவை திறமைக்கேற்றவாறு நிச்சயம் ஒத்துழைத்து சாதனை என்னும் எல்லை கோட்டிற்கு இட்டுச் செல்லும். எல்லைக்கோடு என்று எதை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சாதனை செய்ய போகும் இலக்குதான் எல்லைக்கோடு. எந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று மனமானது இலக்காக வைக்கிறதோ அந்த செயலின் முடிவு பெறும் இடம்தான் எல்லைக்கோடு. இந்த எல்லைக்கோட்டை அடைந்தால்தான் சாதனை செய்ததாக மனமானது பூர்த்தி அடையும். ஆக மனதிற்கு பிடித்த மற்றும் அதே நேரம் தன் திறனுக்கு ஒத்த செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்று மனமானது எண்ணம் கொண்டால் நிச்சயம் திறனுக்கு ஏற்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி திறமைக்கு ஏற்ற செயல்களை திறம்பட செய்து முடித்து எல்லைக்கோடு என்னும் இலக்கை அடைந்து சாதித்து காட்ட வேண்டும்.